الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய முக்கியமான ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இந்த வாரம் அல்லாஹுவை நாம் புரிந்து கொள்வது எப்படி என்று சென்ற வாரம் சொல்லப்பட்ட செய்தியை தொடர்ந்து சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கருணையின் மூலமாகத்தான் நம்மை சொர்க்கத்திற்கு அவன் அனுப்புகிறான். நம்முடைய பாவங்களை அவனுடைய கருணையின் மூலமாகத்தான் மன்னிக்கிறானே தவிர நம்முடைய நல்லறங்களினால் அல்ல என்பதை கடந்த வாரம் நாம் பார்த்தோம். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை விளக்கும் பொழுது சொன்னார்கள், இன்ன தீன யுஸ்ருன், இந்த மார்க்கம் என்பது ரொம்ப லேசானது. அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டமான மார்க்கத்தை தரல. வலையு சாத்த தீன அஹதுன் இல்லா கலபஹு, இந்த லேசான மார்க்கத்தை நீங்களாக யாராவது கஷ்டமாக்கி கொள்ள முயன்றீர்களேயானால் நீங்கள் தோற்று விடுவீர்கள், உங்களை அது வென்றுவிடும். நீங்களாக உருவாக்கி கொண்ட சடங்குகளை உங்களுக்கே செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டு போய்விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிட்டு அவங்க விளக்குறாங்க. எப்படி விளங்குறாங்கன்னு கேட்டா, ஃபஸத்திது வகாரிபு, நடுநிலையாக நடந்து கொள்ளுங்கள், மார்க்கத்தில் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அபுஷிரு, நல்ல செய்திகளை ஆர்வமூட்டக்கூடிய விதத்திலே மக்களுக்கு சொல்லுங்கள், பயங்காட்டி விட்டுறாதீங்க. ஆர்வமூட்டுகிற விதத்திலே மக்களுக்கு செய்திகளை சொல்லுங்கள். வஸ்தஈனு பில் குதுவத்தி வர்ரௌஹா, காலையிலும் மாலையிலும் வஸையும் மினல் துல்ஜா, இரவில சற்று நேரமும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல பல செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் உங்களை கஷ்டப்படுத்துறவன் இல்லை, முதல் இதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய படைத்தவனுக்கு உங்களுடைய பலவீனங்கள் அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதனால அல்லாஹ் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறான்னு கேட்டா, உங்களுக்கு எவ்வளவு வணக்கத்தை கடமையாக்கினால் உங்களுக்கு செய்ய முடியும், எவ்வளவு செய்தால் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்துவீர்கள் என்பதை எடை போட்டு அல்லாஹ் உங்களுக்கு சில விஷயங்களை கடமையாக்கி இருக்கிறான், சில விஷயங்களை சுன்னத்துகளாக வழிமுறைகளாக ஆக்கி தந்திருக்கிறான். அதை தாண்டி நீங்களா அதை விட்டு நான் இன்னும் கொஞ்சம் அல்லாஹ்வை நெருங்க போறேன், அல்லாஹ்வுக்கு நன்மை செய்ய போறேன் என்று நீங்களாக புதிதாக எதையாவது உண்டாக்குனீங்க, அது உங்களுக்கே சிரமமாகிவிடும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய கருணையை சொல்லி தர்றாங்க. இதுல நீங்க புரிந்து கொள்வதாக இருந்தால், இப்ப நம்ம இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம், சமுதாயத்தில் என்ன பண்றாங்க தெரியுமா, கடமையான தொழுகை நோன்பு இதுகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு அவங்களாக கஷ்டமான விஷயங்களை தங்கள் மீது சுமையாக்கி கொண்டார்கள். கத்தம் என்று உண்டாகி கொண்டார்கள், பாத்தியா என்று உண்டாகி கொண்டார்கள், மூலு என்று உண்டாகி கொண்டார்கள். இதையெல்லாம் அவங்களுக்கு செய்ய முடியுதான்னு நீங்க பாருங்க, முடியாது. வட்டிக்கு வாங்கி செய்வாங்க, இருக்கிறத வித்துட்டு செய்வாங்க, யார்கிட்டயா கடனை வாங்கி செய்வாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு இந்த சடங்கை செஞ்சுதான் ஆகணுங்கிற அளவுல அவர்கள் இல்லாத ஒன்றை தலை மீது சுமத்தி கொண்டார்களே, ஆனால் அது அவங்களை ஜெயிச்சுட்டு போயிடும். அதனால இந்த மார்க்கம் லேசானது என்பது விளங்கிக்கிறங்க. ஒரே அடி அல்லாஹ்வுக்காக மூழ்கிறேன்னு பள்ளிவாசலே கெதின்னு உட்கார்ந்து கூடாதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு 3 டைம் அல்லாஹ்ட்ட கேள்ப்பா, காலையில கொஞ்ச நேரம் துஆ செய்யு, சாயந்தரம் கொஞ்ச நேரம் செய்யு, ராத்திரில கொஞ்ச நேரம் செய்யு. ஒரே பள்ளிவாசலே உட்கார போறேன்னு உட்கார்ந்து நான் அல்லாஹ்வை நெருங்க போறேன்னு போயிடாத, இல்லைன்னா உனக்கு கஷ்டமாகி போயிடும். அப்ப அல்லாஹ் கருணையின் மூலமாக நமக்கு அருள் பாலிக்கிற காரணத்தினாலதான் இந்த மாதிரி லேசான ஒரு சட்டத்தை நமக்கு தந்திருக்கிறான். திருமறை குர்ஆன்ல கூட நமக்கு சொல்றான், நோன்ப கடமையாக்கி இருக்கிறான். அந்த நோன்ப கடமையாக்கும் பொழுது கூட அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்கள் பிரயாணத்தில் இருக்கிறீர்கள் அல்லது நோயாளிகளாக இருக்கிறீர்கள், வேற நாள்ல வச்சுக்கிறீங்கன்னு சொல்றான். இது சொல்லிட்டு அல்லாஹ் என்ன காரணம் சொல்றான் தெரியுமா, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர.
அல்லாஹ் உங்களுக்கு லேசா நாடுகிறான், உங்களுக்கு கஷ்டப்படுத்த நினைக்கல. நீ பிரயாணமா இருந்தாலும் வையி என்று சொன்னால் அவனுக்கு அதிகாரம் இருக்குது. செய்யலைன்னா உங்களை தண்டிக்க அவனுக்கு முடியும். ஆனால் அவன் என்ன பண்றான்னு கேட்டா, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேச நாடுகிறான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, சிரமத்தை உங்களுக்கு நாடவே இல்லை. நீங்க கஷ்டப்படக்கூடாது என்பதற்கு தான் பிரயாணம் எவ்வளவு கஷ்டம்னு படைச்சரப்புக்கு தெரியும். நோய்வாய்ப்பட்டால் மனிதன் அப்படியே பாதி அளவுக்கு பலவீனமாயிடுறான், அது அவனுக்கு தெரியும். அதனால அந்த பலவீனமான நேரத்தில் வந்து நம்ம ஒரு சலுகையை கொடுப்போம் அப்படின்னு அல்லாஹ் தந்திருக்கும் பொழுது கூட அந்த லேசுங்கிறத தான் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் என்ற நாட்டிற்கு ஒரு பகுதியை இஸ்லாமிய ஆளுகையின் கீழ் வந்த பிறகு அங்க 2 பேரை கவர்னரா ஆளுநர்களாக நியமிக்கிறாங்க, பொறுப்பாளர்களாக. அபு மூசல் அஷ்அரி அவர்களையும் முஆத் இப்னு ஜபல் அவர்களையும் அனுப்பி, நீங்க அந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்களை நல்வழிப்படுத்துங்க, அவங்கள சரியான பாதையை கொண்டு வாங்க அப்படின்னு அனுப்பும் பொழுது என்ன சொல்லி அனுப்புனாங்க தெரியுமா? பஷீரா, நீங்கள் வந்து நற்செய்தி நல்ல ஆர்வமூட்டக்கூடிய விதத்துல மக்களுக்கு சொல்லுங்க. ஒலா துனஃபிரா, விருப்பூற்ற மாதிரி கேட்டோன்னு மாடி ஓடி போறவளை கைக்கிற கூடாது, அந்த மாதிரி ஆக்கிறாதீங்க. அப்படி சில பேர் சொல்றாங்க, மார்க்கம் சொல்ற வர்றேன் வருவாங்க, ஹதீஸ்னு ஓட்டெடுப்பு அம்மாடி பயன் பண்ண போறாங்களாம், ஹதீஸ் சொல்ல போறாங்களாம், அல்லாஹ் போலீஸ் வருதான், இப்படி பயப்படுற அளவுக்கு அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. பஷீரா, அவங்களுக்கு நல்ல நல்ல செய்தி ஆர்வமூட்டி சொல்லுங்க. வலா து அசீரா, அவங்களுக்கு வந்து கஷ்டமா ஆக்கிறாதீங்க, வெறுப்பு ஏற்ற மாதிரி செஞ்சிடாதீங்க, லேசான முறையில் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முஆத் இப்னு ஜபல் அவர்களையும் அபு மூசல் அஷ்அரி அவர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்ற வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியில இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த மார்க்கங்கிறது ரொம்ப லேஸ், ரொம்ப சொன்னதை தாண்டி நீங்க போகாதீங்க. அல்லாஹ் ஒரு ரசூல் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அது போதும், அதை தாண்டி நம்ம அல்லாஹ் அன்பு பெற போறோங்கிறதுக்காக வேண்டி உங்க லைஃப் பூரா அர்ப்பணிச்சாலும் உங்க அமல் கொண்டே உங்களை சேர்க்க போறது கிடையாது. கருணையில தான் போக போறீங்க. இப்ப கருணையால உங்களுக்கு ஒரு சின்னதை எதிர்பார்க்கலாம். நீங்க ஒரு கடையில சேர்றீங்க, ஒரு 8 மணி நேரம் வேலைன்னு கடையில சொல்லிட்டான். மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? 8 மணி நேரத்துக்கு மேல இன்னொரு 1/4 மணி நேரம் நீங்க உட்கார்ந்து அந்த முதலாளி வரக்கூடிய நேரத்தில் பேனா வச்சு இப்படி ஏற்று உங்களை சந்தோஷப்படும். பாரா எவ்வளவு அழகா விசுவாசமா வேலை பார்க்கறான், நம்ம 8 மணி நேரம் தான் வேலை கொடுத்தோம், இல்ல முதலாளி முடிச்சிட்டு போற முதலாளி ஒரு 1/4 மணி நேரம் வேலை பார்க்கும். இது அல்லாட்ட நடக்காது. இந்த கூத்து 8 மணி ஓடுற ஓடி போயிடணும். அல்ல மனுஷன் தான் அந்த மாதிரி ஐஸ் வைக்கிறதெல்லாம் ஏமாந்து போவான். உன்னை 8 மணி வரைக்கும் உனக்கு டியூட்டி போட்டா 8:01 இங்க இருக்கக்கூடாது, ஓடி போயிடணும். அப்படி சொல்லக்கூடியவன் அல்ல. நான் ஒன்னு சொல்லி இருக்கும் போது அதை தாண்டி செஞ்சு என்னை கூல் பண்ண நினைக்கிறது, என்னை ஐஸ் வைக்க நினைக்கிறதெல்லாம் நினைக்காத. நான் என்ன சொல்றேனோ அதை தாண்டிராத. அதுக்கு தான் நீங்க பார்க்கலாம், நோன்பு திறக்கிறோம்ல, நோன்பு வருது. நோன்பு திறக்கிறது எப்ப திறக்கணும்? சூரியன் எப்ப மறைஞ்சிருச்சோ உடனே நோன்பு திறந்துடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸாலுன நாஸு பி கைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர, அவசரமாக நோன்பு திறக்கிற வரைதான் மக்கள் நல்லது செய்தவர்களாக ஆவார்கள். நோன்பு திறக்கிறது லேட்டாக்குனீங்கன்னு சொன்னா நீங்க கெட்டது செய்றீங்கன்னு அர்த்தம். நோன்பு திறக்கிறது சூரியன் மறையுது 6 மணிக்கு மறையுது, 5:45 மறையுது, 5:50 மறையுது, 6:40 மறையுது, ஒரு காலத்துல ஒரு டயத்துல மறையும். மறைகிறது நம்ம கரெக்டா டைம் தெரியும். 5:40 மறையுது என்று சொன்னால் 5:40 வாயில பேரிச்சம்பழத்தை கொண்டு போயிடணும். 5:41 கூட ஆகக்கூடாது. சூரியன் எப்ப மறைன்னு காத்துக்கிட்டு இருக்கணும். எப்ப மறையும் அப்படி அவசரப்படணுமா, அவசரமா எடுத்து சாப்பிடணுமா. இதுல அல்லாஹ் சந்தோஷப்படுவானா? எப்படி சந்தோஷப்படுறான்? என்னுடைய அடியான பார், இவ்வளவு பசியை வச்சுக்கிட்டு நான் சொன்னங்கிறதுக்காக இவன் வந்து கட்டுப்பாடா இருந்திருக்கான் பாரு, இவன் எனக்காக வேண்டி கட்டுப்பாடா இருந்திருக்கான். இவ்வளவு பசி இருக்கு பாரு, எப்படா டைம் வரும் அப்படி இப்படி அள்ளி முழுகிறான். இவன் எவ்வளவு பசியை அடக்கி கொண்டு எனக்காக அவன் இருக்கிறான் அல்லாஹ் அதுல சந்தோஷப்படுறான். 5:40 சூரியன் மறையுது, இவன் 5:45 வரைக்கும் உட்கார்ந்துருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஜாதகம் போவாயா, நான் இன்னும் 1 மணி நேரம் கூட இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். வணங்குதா? இது என்ன பெரிய விஷயம்? 5:40 6:40 கூட நான் திறப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இறைவனுக்காக இருக்கல, உங்களுடைய தெனாவட்டு திமிரு. இதுல வந்து அல்லாஹ் சந்தோஷப்பட மாட்டான். மேற்கொண்டு 1 மணி நேரம் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்றாங்க? நீ அவசரப்பட்டா தான் நன்மை செய்தவனாக ஆவாய். அதுக்காக சூரியன் மறையறதுக்கு முந்தைய அவசரப்பட கூடாது. சூரியன் மறைஞ்சிடணும், சூரியன் மறைஞ்சவன லேட் பண்ணக்கூடாது. எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கும் மனுஷனுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், சொன்னதை தாண்டிக்கிட்டு போறது அதிக பிரசங்கித்தனம் அல்லாஹ் நினைக்கிறான். அது விசுவாசம் அல்லாஹ் எடுத்துக்கிற மாட்டான். ரொம்ப கடமையாற்றுறாரு, ரொம்ப ஸ்தாபனத்துக்கு ரொம்ப விசுவாசமா பணியாற்றுகிறார் என்றெல்லாம் மனிதன் எடுத்துக்கொள்வானே தவிர அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி எடுத்துக்கொள்ளவே மாட்டான். ஜும்மா 2 ரக்காத் இருக்குது, நம்ம ஆர்வத்துல இன்னொரு 4 ரக்காத் சேர்த்து தொழுதுன்னா விடுவான். அவன் நான் சொன்னதுக்கு மேல ஏண்டா செஞ்சேன்னு கேட்பான்.
ஒரு முதலாளி அப்படி செய்ய, மனுஷன் அப்படி செய்ய மாட்டான். மனுஷன் வந்து ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொன்னா 2க்கு 4 வேலை செஞ்சு வைங்களேன், ரொம்ப சந்தோஷமா போயிடும். நம்ம 2 வேலை சொன்னோம், அவன் 4 வேலை பண்ணிட்டு வந்திருக்கான், போனஸ் போட்டு கொடுறான்றான், சம்பளத்தை அதிகம். இது மனுஷன் செய்வான், அவன்கிட்ட கிடையாது. ஏன்னு கேட்டா மனுஷன்ட்ட வந்து வேலையை வைத்துத்தான் நீங்கள் அவனை அணுக வேண்டி இருக்கிறது, நெருங்க வேண்டி இருக்கிறது. ரப்பிடத்தில் நீங்கள் நெருங்குவது கருணையை வைத்து, உங்களுடைய வேலையை வச்சு இல்ல. நிறைய செய்யறதை வச்சு நீங்க ரப்ப நெருங்க முடியாது. அவன் சொன்னதை செய்றீர்களா மட்டும் பார்க்கிறானே தவிர அவனுக்கு எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு செய்யறீங்களா நம்ம பார்க்கவே இல்லை. அவனுக்கு எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு செய்யறதா இருந்தா ஒத்துன்னு தேர மாட்டோம். அவனுக்கு செய்ய வேண்டிய அளவுக்கு நம்மளால் செய்ய இயலுமா? அவன் தந்திருக்கிற கருணைக்கு நம்ம பிரதி பலனா செய்யறதா இருந்தா இப்ப செய்யறத லட்சம் மடங்கு கோடி மடங்கு செஞ்சாலும் பத்தாது. அப்ப அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இறைவன் கருணையில தான் உங்களை வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறான், லேசாக்கி வச்சிருக்கிறான். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வர்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, மதீனாவை சுற்றி நிறைய பள்ளிவாசல் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் காலத்துல மதீனாவுல மஸ்ஜித் நபவி இருக்கும், அங்க மட்டும் தொழுகை நடக்காது. சுற்றி பல பகுதிகளில் இஸ்லாம் பரவி போச்சு, அங்கங்க ஒவ்வொருவர் தொழுகை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஏரியாவில் தொழுகக்கூடிய ஒருத்தர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்ன கம்ப்ளைண்ட் பண்றாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து இந்த தொழுகைக்கு போறதே கிடையாது, அந்த பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு நான் போகவே மாட்டேங்கிறேன். ஏன் போக மாட்டேங்கிறது தெரியுமா? அங்க ஒரு ஆளை நீங்க இமாம போட்டுக்கிறீங்க, அவர் இழுக்கிறார் பெருசா ஓதுறார். அதுல வந்து போனா என்னுடைய வேலையெல்லாம் பாதிக்கப்படுது. அவர் ரொம்ப நீளமா அவர் தொழுவிக்கிற காரணத்தினால நான் அங்க போறது கிடையாது. இதனால எனக்கு ஜமாத் தொழுகை நான் தவறி போயிடுது, தனியா தான் போய் தொழுகிறேன். அவரை ஃபாலோ பண்ணி தொழுதா ரொம்ப நேரம் எனக்கு தேவைப்படுது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அவங்க வாழ்ற காலத்துல முறையிடுறாரு. அப்ப அதை சொல்றாரு. இதை சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னைக்கு கோவப்பட்ட அளவுக்கு, அவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்தது கிடையாது. இது சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வருது. எப்படிப்பட்ட கோபம்? அந்த மாதிரி கோபம் அதுக்கு முந்தி வந்தது இல்ல. அவ்வளவு கடுமையா கோபம் வருது. யார் மேல கோபம் வருதுங்கிற இவர் மேலயா? இவர் மேல இல்ல. யார் மேல கோபம் வருது தெரியுமா? அப்படி தொழுவிச்சார அவர் மேல. யார் அந்த தொழுகையை நீட்டி தொழுது முன்னாடி இனிமே ஜமாத்துக்கு வரக்கூடாது என்ற அளவுக்கு மக்களுக்கு பயங்காட்டி வச்சிருக்கிறாரோ அவர் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? ஐயுஹன்னாஸ் இன்னக்கும் முனஃபிரூன், உங்கள வெறுப்பூட்டக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள். மக்களுக்கு வெறுப்பூட்டுறது தான் உங்களை இமாமாக்கி வச்சிருக்கா? எப்படா தொழு ஆர்வப்படணும். நீங்க பாட்டு தேவையில்லாம சவுமாரி இழுத்து ஏண்டா பள்ளிவாசலுக்கு வந்தோன்னு ஆக்குனீங்க என்று சொன்னா அது பெரிய தப்புன்னு சொல்லி அவர்கள் கோபப்பட்டு சொல்றாங்க, இன்னக்கும் முனஃபிரூன், நீங்கள் வெறுப்பூட்டக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். மக்களுக்கு வெறுப்ப ஊட்டாதீங்க, மக்களுக்கு சந்தோஷம் வரணும். பள்ளிக்கு வந்தால் இந்த இமாமை பின்பற்றி தொழுவதாக இருந்தால் அவர்கள் ஆர்வத்தோடு வரணும், அந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபமன் ஸல்லா பின்னாசி ஃபல்யுஹஃபிஃப், மக்களுக்கு நீ இமாமத்து செய்யணும்னு வந்து விட்டால் சுருக்கமா லேசா தொழுவி இழுத்துறாங்க. மக்கள் நீ தொழுவுறியா தனியா தொழுவுறியா? பக்கரா கூட போய் தொழுவு, 1 மணி நேரம் கூட தொழுது விட்டு ருக்கு செய், யாரும் கேட்க முடியாது. மக்களுக்கு தொழுவைக்கு வந்து விட்டேனால் நீ வந்து வேகமா தொழுவிக்கணும், சீக்கிரம் முடிச்சிடணும், அதிகமா இழுத்தரக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப மக்களுக்கு வந்து வெறுப்பு ஊட்டுகிற விதத்தில் இந்த மார்க்கத்தை கொண்டு போயிடக்கூடாது, அவ்வளவு லேசான மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், ஹலக்கல் முத்தனத்திஊன், மார்க்கத்துல அந்த எக்ஸ்ட்ரீமா போறாங்கல்ல, அதாவது ரொம்ப ஓவரா மூழ்கிறது, அவர்கள் நாசமா போய்விட்டார்கள். மார்க்கத்தில் மூழ்கிறேன் என்று சொல்லிவிட்டு பொண்டாட்டி வேணாம், எனக்கு புள்ள வேணாம், எனக்கு தொழில் வேணாம், எனக்கு வீடு வேணாம், எனக்கு வாசல் வேணாம், எனக்கு அது வேணாம், எனக்கு அல்லாஹ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி, ஆன்மீகம் மட்டும் வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் திறந்துட்டு எனக்கு ஒண்ணுமே தேவையில்லைன்னு யாராவது போனார்களே ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள் வெற்றி பெறலாம் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க நாசமா போயிட்டாங்க. ஹலக்கல் முத்தனத்திஊன், எல்லை மீறி போனவர்கள், மார்க்கத்தின் பெயரால் யார் எல்லை மீறி போகிறார்களோ அவர்கள் அழிந்து நாசமாகி விட்டார்கள் என்று 3 தடவை சொல்றாங்க. ஹலக்கல் முத்தனத்திஊன், ஹலக்கல் முத்தனத்திஊன், ஹலக்கல் முத்தனத்திஊன் என்று சபையில் வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனம் செய்திருக்கிறார்கள். அதனால மார்க்கத்தில் வந்து அல்லாஹ் என்ன சொன்னான்னு பாருங்க, அதை செய்யுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்கன்னு பார்த்து செய்யுங்க. அவன் சொன்னா இவன் சொன்னா நிறைய செய்ய போறான், அப்படி போறான் இப்படி அந்த விளையாட்டு நமக்கு வேண்டியதில்லை. அதுல எல்லாம் நம்ம வெல்ல முடியாது, தேர முடியாது, மறுமையில் வெற்றி பெற முடியாது என்பதை நம்ம பார்த்துக் கொள்ளணும். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலுக்கு வர்றாங்க. வந்தா ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு அம்மா, ஒரு பெண்மணி. இந்த பெண்மணியை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. இந்த பெண்மணி எப்படிப்பட்ட பெண்மணி தெரியுமா? எப்ப பார்த்தாலும் தொழுகைதான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுபட ஒரு பெண்மணியை பற்றி பாராட்டி சொல்லப்படுது. எப்படி சொல்றது? இந்த அம்மா எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஒரே தொழுகை தான்.
தொழுகைன்னா தொழுகைதான், வேற ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் தொழுகை. அப்படி ஒரு அம்மான்னு சொல்லி அப்படி பாராட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காது பட அதை சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கம்மா நிறுத்துன்றாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே நிறுத்து, என்ன தொழுகிறாங்க, என்ன விளையாடுறீங்களா? அலைக்கும் பிமா துதீகூன், உங்களுக்கு இயன்றதை செய்யுங்கள். சும்மா எப்ப பார்த்தாலும் தொழுகிறான் பேர் வாங்குறதுக்காக செய்யாதீர்கள். இந்த மாதிரி ஒரு பேர் எடுத்துடக்கூடாது. ஏன்னு கேட்டா நீங்க எவ்வளவு செஞ்சாலும் அல்லாஹ் சடைய போறது இல்ல. 24 மணி நேரம் அல்லாஹ்வுக்கு சடைவா ஏற்பட போகுது. 10வது அவனுக்கு நீங்க செய்யறது கருணையில விட்டுருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி இப்ப பார்த்தாலும் தொழுகிறாங்கன்னு பேர் வாங்குறதுக்கான தொழுவாதீங்க, சொன்ன அளவோடு நிறுத்திட்டு போங்க அப்படிங்கிறாங்க. எது எது சுன்னத்து என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, எது எது உங்களை செய்யணும்னு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்யணுமே தவிர இப்ப பார்த்தாலும் தொழுகை வேற ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, தொழுகண்டா அவங்க தான் தொழுகை அப்படிங்கிற பேர் வாங்குற மாதிரி அது நடக்கக்கூடாது. ஒரு ஆள் வந்து தொழுகை ஒரே தொழுகை தாங்க, எப்ப பாருங்க தொழுதுட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஆள் பேர் வாங்கினா அவர் கெட்டவர் அர்த்தம். அல்லாஹ்வுடைய கடமையை செய்யணும், பொண்டாட்டி செய்யற கடமையை செய்யணும், குடும்பத்துக்கு செய்யற கடமையை செய்யணும், வெளி உலகத்தில் எவ்வளவு அதை செய்யணும், அதெல்லாம் செய்தவர் நல்லவர். இவர் எப்ப போய் பாருங்க 10 மணிக்கு தான் தொழுதுட்டு இருப்பாரு, 11 மணிக்கு பாருங்க அப்ப தொழுதுட்டு இருப்பாரு, 2 மணிக்கு போய் பாருங்க வீட்டுல தொழுதுட்டு இருப்பாரு, 3 மணிக்கு பாருங்க தொழுதுட்டு இருப்பாரு. நல்லதா இது? அப்ப வேற கடமைகள் இப்ப செய்யறது இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி செய்யாதீங்க, இந்த மாதிரியாக இப்படி ஒரு பேர் எடுக்காதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறத பாக்குறோம். அப்ப எல்லாம் மீறக்கூடாதுன்னு சொல்ற இபாத அல்லாஹ் வந்து கருணையாளனா இருக்கிறதுனால அவனை நம்ம திருப்திப்படுத்துறது எப்படின்னு விளங்காம நம்ம நிறைய செஞ்சு எப்படியா திருப்திப்படுத்திடுவோம், அதிகமா செஞ்சு அல்லாஹ் சந்தோஷப்படுவான், அப்படி அல்லாஹ் இல்ல விளங்கிருந்தீங்க. சொன்னதை செய்யறதுல மட்டும் திருப்தி அடைகிறவன், நீங்க அதிகமா செய்யறதுல வந்து அல்லாஹ் திருப்தி அடைய மாட்டான், கோவம் தான் படுவான். அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இதை விளக்க சொல்றான். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மக்களுக்கு சொன்னாங்க, நடுத்தரமான அமல்களை செய்யுங்க, ரொம்ப எல்லை மீறாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப சில சஹாபாக்கள் கேட்கிறாங்க, லஸ்னாக ஹையத்துக்கு யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க என்ன உங்களை மாதிரியா, நீங்க கொஞ்சம் செஞ்சாலும் நீங்க எப்படியா சொர்க்கத்துக்கு போயிருவீங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், நாங்கள்லாம் நிறைய செஞ்சாதான் போவையால், உங்களுக்கு நாங்கள் ஒன்னா, நீங்க பாவம் செஞ்சா கூட அட்வான்ஸா மன்னிச்சிருங்கிறான். நீங்க வந்து பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிடுறேன் அட்வான்ஸ் பெற்றிருக்கிற காரணத்தினால நீங்க கொஞ்சம் அமல் செஞ்சா கூட எப்படி சொர்க்கத்துக்கு போயிருவீங்க, அமலே செய்யாட்டா கூட தான் பாவத்தை மன்னிக்கிறேங்கிறான்ல, நீங்க போயிடலாம், நாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சஹாபாக்கள் கேட்கிறாங்க. கேட்ட உடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆகுதுன்னு கேட்டா முகத்துல தெரிகிற அளவு கோவப்படுறாங்க. சொன்ன உடனே கோவம், என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க, உங்களை விட நான் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுகிறேன், உங்களை விட அல்லாஹ்வை நான் அதிகம் அறிந்து வைத்திருக்கிறேன், சொன்னதை செய்யுங்க, எதை நான் சொல்கிறேனோ எதை அல்லாஹ் சொல்கிறானோ அதை செய்யுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறேன்னு சொல்லிட்டு எல்லை மீறி போய் விடாதீர்கள் என்று அந்த நேரத்திலும் கோபமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிச்சதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அம்ர் இப்னு ஆஸ் ஒரு சஹாபி, அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அவருக்கு. திருமணம் ஆனவனை பார்த்தா மனைவி வீட்டார்ட்ட இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகார் போகுது. அவர் அப்பதான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. பொண்ணு கொடுத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நல்ல மனுஷன் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், இவர் எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டு இருக்காரு, பகலெல்லாம் தொழுகிறாரு, ராத்திரி பூரா நோன்பு வைக்கிறாரு, எதுக்கு என் மோளை கட்டி கொடுத்தேன்னு தெரியல, அந்த மாதிரியான ஒரு சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறாரு என்று அவரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட புகார் தெரிவிக்கிறாங்க. உடனே ஓடி போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தேடி, கூப்பிட விட்டா கூட வந்திருப்பாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னு அவரை தேடி போறாங்க. அவரை தேடி போய் என்னப்பா அம்ர் இப்னு ஆஸ் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வருது நெசமா, நீ பகலெல்லாம் தொழுவுறேன்னு சொல்றாங்களே நெசமா, பகலெல்லாம் நோன்பு வைக்கிறாங்கிறாங்களே, ராத்திரி பூரா நின்று தொழுவுறேங்கிறாங்களே, இது நெசமான்னு கேட்கறாங்க. ஆமா நெசம்தான், அப்படிதான் நான் செய்யறேன் அப்படின்னு ஒரு சொல்றாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இப்படி செய்யாதே, இன்னக இதா ஃபால்த தாலிக, இந்த மாதிரி நீ செய்ய ஆரம்பித்தால் ஹஜமத்து ஐனுக, உன்னுடைய கண்கள் வந்து சோர்வடையும், ராத்திரி பூரா விழிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னா கண்ணுக்கு கேடு ஏற்படும், வனஃபஹத் நஃப்ஸுக, உன்னுடைய உடலுக்கும் உயிருக்கும் கூட உன் ஆத்மாவுக்கு என்ன செய்யும், பலவீனப்பட்டு போயிடும், இன்னலி நஃப்ஸிக ஹக்கா, உனக்கு செய்யற கடமை என்று சில கடமைகள் மார்க்கத்தில் இருக்கின்றன, ஒலை அஹ்லிக ஹக்கா, உன்னுடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அதனால சும்ப அஃப்திர், நோன்பு வையி, நோன்பு வைக்காம இருப்பா, ஒரு நாளைக்கு நோன்பு வை, ஒரு நாளைக்கு நோன்பு வைக்காத, 2 நாளைக்கு வை, 2 நாளைக்கு விட்டுரு, ஒக்கும் வனம், எந்திரிச்சு ஒரு நாளைக்கு தொழுவு, ஒரு நாளைக்கு தூங்கிரு, கொஞ்ச நேரம் தொழுவு, கொஞ்ச நேரம் தூங்கு, ஒரே தொழுதுட்டே இருந்தீங்கன்னா அது என்ன செய்யறது, அப்ப அந்த மாதிரி செஞ்சிடாதப்பா என்று வழிய போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொன்னதை பார்க்கிறோம்.
அப்ப இதுதான் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இந்த மார்க்கத்தின் பெயரால வரம்பு மீறுற காரணத்தினாலதான் சுன்னத்துகள் அடிபட்டு இந்த மார்க்கத்தில் பிதஅத்துகள் உண்டாகி போச்சு. அல்லாஹ் சொன்னது போதும், ரசூல் சொன்னது போதும்னு இருந்தோம்னு சொன்னா கரெக்டான மார்க்கம் நம்மகிட்ட இருக்கும். 10வது நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க புதுசு புதுசா உண்டாக்குவீங்க, செய்ய வேண்டியதை விட்டுருவீங்க. இன்னைக்கு கத்தம் பாத்தியா வந்ததுனால தொழுக போச்சா இல்லையா? கத்தம் பாத்தியாவில் ஆர்வம் காட்டக்கூடிய மக்கள் 5 வேளை தொழுகிறாங்களா? போலி சடங்குகள்ல ஆர்வம் காட்டக்கூடிய மக்கள் நோன்பு வைக்கிறாங்களா? மார்க்கம் சொல்லக்கூடிய மற்ற சுன்னத்துக்களை ஒழுங்கா பேணுறாங்களா? பேண மாட்டேங்கிறாங்க. மார்க் அடிபட்டு போயிடும். நீங்க எப்ப இல்லாத நீங்க கூட ஆரம்பிக்கிறீங்களோ இருக்கிறது உங்களை விட்டு மைனஸ் ஆகி போயிடும். அதனால அல்லாஹ் ரசூல் சொன்னதோடு நிப்பாட்டிக்கிறீங்க. அவன் சொன்னதை செஞ்சா உங்களுக்கு மார்க் கொஸ்டின். அவனுக்கு பயன் தானே இபாதத்து பண்றோம். இபாதத்து எதுக்கு பண்றீங்க? உங்களுக்கு அது இபாதத்து உணவா? இபாதத்து செஞ்சா அப்படி வயிறு நிறைய ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு பயந்து செய்யறோம். அவனே கேட்க மாட்டான்னு நீ போட்டு ஆழ்த்திக்கிற. அவன் எதை கேட்பான் அந்த அளவுக்கு செய்யி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எவ்வளவு எளிமையானது என்று பல சந்தர்ப்பங்கள்ல பல நிகழ்ச்சிகளை வாழ்நாள்ல எளிமை என்று விளக்குவதற்கு ரொம்ப அதிகமா சிரத்தை எடுத்திருக்கிறாங்க. எந்த இடத்துலையும் தலையிட்டு லேசுங்கிறத சொல்லாம அவங்க தவறுனது இல்லை. எந்த இடத்துல வரம்பு மீறினாங்களோ சட்டையை பிடிச்சி இழுத்து என்ன செஞ்சிருக்காங்க, உட்கார வச்சிருக்காங்க. அது மாதிரியான இன்னும் ஏராளமான நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நம்ம ஆழமா பதிவு வைத்துக் கொண்டோமே ஆனால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துற முறை என்ன நமக்கு தெரிஞ்சு போயிடும். அல்லாஹ்வை நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது என்றால் அவன் சொன்னதை செய்தால் தான் திருப்தி அடைவான். அவனுடைய ரசூல் சொன்னதை செய்தால் தான் திருப்தி அடைவானே தவிர நீங்களா இஷ்டத்துக்கு எதையாவது அதிகம் பண்றேன்னு பண்ணுனீங்க அவன் திருப்தி அடைவதற்கு பதிலாக கோபம் அடைவான் என்பதை புரிந்து அல்லாஹ்வோடு நம்ம சரியான விதத்தில் நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.